சமீபத்திய நாட்களாகவே அதிக அளவில் ஒரு சர்ச்சையை ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு விடயம் கொழும்பு நாலந்தா கல்லூரி விவகாரம். இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்தவரையிலும் ஒரு காணொளி ஒன்று லீக் செய்யப்பட்டு அந்த காணொளியின் மூலமாக அந்த காணொளி இப்பொழுது வைரலாக தொடங்கியதை அடுத்து பல்வேறுபட்ட சர்ச்சைகள் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த அடிப்படையில் இந்த காணொளிகள் எப்படி லீக் செய்யப்பட்டது, யாரால் லீக் செய்யப்பட்டது என்று சொல்லி பல்வேறுபட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. இதனை இன்றைக்கு இந்த காணொளியில நாங்கள் விரிவாக பேசுவோம். அடுத்ததாக 6 வயதுடைய பிள்ளை ஒருவரை உணவு ஆசை காட்டி பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கின்ற ஒரு கொடுமையான சம்பவம் நடந்தேறி இருக்கின்றது. இதையும் பார்ப்போம். அடுத்ததாக ஒரு 70 வயது இருக்கின்ற மூதாட்டி ஒருவர், அவரினுடைய இந்த 70 வயதிலும் அவரினுடைய நேர்மையான ஒரு செயல் ஒன்று இன்றைக்கு அனைவராலும் பாராட்டப்பட்டு பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை பற்றியும் இன்றைக்கு நாங்கள் பேச போகின்றோம். அடுத்ததாக ஒரு 24 வயது இருக்கக்கூடிய இளம் யுவதி ஒருவர் திருமணமான ஆண் ஒருவரினால் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த கொலை என்பது எப்படி நடந்தது, அதனுடைய சம்பவத்தினுடைய பின்னணி என்ன அப்படி என்று சொல்லி எல்லாம் இன்றைக்கு இந்த காணொளியில் நாங்கள் விரிவாக பேசுவோம். காணொளிக்கு செல்வதற்கு முன்பு யாராவது முதல் தடவையாக எங்களுடைய சேனலை பார்த்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காணொளியுடன் இணைந்து பேசுகின்ற நான் சுதர்ஷினி சசிகரன். தென்னிலங்கையில களுத்துற புலத் சிங்கள அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு 70 வயது இருக்கின்ற ஒரு மூதாட்டி ஒருவர் பல வருடங்களாகவே இந்த அதிர்ஷ்ட லாபச்சீட்டு விற்பனை செய்கின்ற ஒரு பணியை புரிந்து கொண்டிருந்திருக்கின்றார். இந்த நேரத்துல இப்ப இன்னும் ஒரு முகவரிட்ட போய் அந்த அதிர்ஷ்ட லாப சீட்டுகளை எடுத்து கொண்டு அவர் தன்னுடைய கடையில வைத்து வியாபாரத்தை செய்வார். அப்படி அந்த அதிர்ஷ்ட லாப சீட்டுகள் மிஞ்சுகின்ற பொழுது அதனை திரும்பவும் அந்த முகவர்களிட்ட கொடுக்க முடியாது. ஆகையினால இப்படியே நாட்கள் போகைக்குள்ள ஒரு இளைஞர் இவர்கிட்ட மீதம் இருந்து அந்த டிக்கெட்கள் எல்லாத்தையும் அவர் வாங்கி கொண்டு போறது வழக்கமா இருந்திருக்கு. ஏனென்றா இந்த ஒரு மூதாட்டிக்கும், அதாவது கீதா என்கின்ற குறிப்பிடப்படுகின்ற இந்த ஒரு மூதாட்டிக்கு அந்த வருமானம் ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு உதவும் அப்படின்னு சொல்லி மீதியான டிக்கெட்களை இவர் தான் கொள்வனவு செய்யறது வழக்கமா இருந்திருக்கு. அன்றைய தினமும் அப்படித்தான் ஒரு 50 டிக்கெட்டுகளுக்கு கிட்ட மிஞ்சி இருக்குது. அப்ப இந்த ஒரு இளைஞர் எடுத்துட்டு போறதா சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த ஆனா அந்த டிக்கெட்ஸ் அவர் எடுத்துட்டு போகையில அந்த அன்று இரவு குலுக்கல்ல இந்த 50 டிக்கெட்கள்ல ஒரு டிக்கெட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான பரிசு விழுந்திருக்குது. அப்ப இந்த மூதாட்டி உடனடியாக அந்த மூதாட்டி நினைத்திருந்தால் அந்த டிக்கெட்டை தானே வைத்துக் கொண்டு இருக்க முடியும். ஆனா இந்த மூதாட்டி உடனடியாக அந்த இளைஞரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு இந்த ஒரு பண பரிசில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். உடனடியா அந்த இளைஞர் இவருடைய செயலை கண்டு உண்மையில ஆச்சரியப்பட்டு அதுல 50,000 ரூபாய் பணத்தை குறித்த இந்த ஒரு மூதாட்டிக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையில இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே. ஏனென்றா இப்ப பரபரப்பா இயங்கிக் கொண்டு இருக்கின்ற இந்த ஒரு காலத்துல மத்தவங்களை அடிச்சு பிடிச்சு முன்னுக்கு வர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏராளம். ஆனா இந்த 70 வயதுலயும் தனக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்மையாக இருந்த ஒரு மூதாட்டியை இன்றைக்கு அனைவரும் பாராட்டி கொண்டிருக்கணும். உண்மையில இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே. ரெண்டு சொன்னா இந்த பணத்தின் மேல ஆசை இல்லாத மனிதர்களை இப்ப காண இயலாது. ஆனா இந்த ஒரு மூதாட்டின செயல் உண்மையில ஒரு பிரமிக்க வைக்கிற செயலா தானே இருக்குது. இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லி. இந்த டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பஜன்புரா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. இந்த ஒரு பகுதியில 6 வயது சிறுமிய பாலியல் துஷ்பிரயோகம், அதாவது கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கின்ற ஒரு மிக கேவலமான சம்பவம் ஒன்று நடந்து இருக்கின்றது. அதாவது இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ஒரு சிறுமி தன்னுடைய வீட்டுக்கு முன்புறத்துல இருந்து விளையாடி கொண்டிருந்த நேரம் அவருடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய 3 சிறுவர்கள், அதாவது 10 வயது, 13 வயது, 16 வயது இருக்கின்ற இந்த 3 சிறுவர்களும் என்ன செய்யணும் என்று சொன்னா, அந்த சிறுமியிட்ட உனக்கு நாங்க பிஸ்கட் தாரம் சாப்பிடுறதுக்கு எங்களோட வா அப்படின்னு கூட்டிட்டு போய் அந்த பகுதியில இருக்கின்ற ஒரு ஒரு மாடி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த மாடி வீட்டினுடைய மொட்டை மாடி தளத்துல அந்த சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கணும் இந்த 3 சிறுவர்களும். இப்படி இருக்கக்குள்ள இந்த சிறுமி அழுது கொண்டே, அதாவது அதிகளவான ரத்தப்போக்கு, அதோட உடல் மிகவும் சோர்ந்த நிலையில ஏலாம இந்த சிறுமி வீட்டுக்கு வந்த நேரத்துல தாயார் கேட்டிருக்கிறா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த சிறுமி அந்த சம்பவத்தை மறைச்சிருக்கிறா, இல்ல நான் விளையாடும் போது விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. தாயார் திரும்பவும் கேட்கும் பொழுதுதான் இவர் நடந்த சம்பவங்களை சொல்லி இருக்கிறார். உடனடியாக பெற்றோர் காவல் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு கொடுத்திருக்கிறோம். போக்சோ சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இதுல அது 10 வயது 13 வயது சிறுவர்கள் இப்ப கைது செய்யப்பட்டவை. அதுக்கு பிறகு அவர்கள் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிட்டோம். இந்த அடுத்ததாக இந்த 16 வயது இருக்கின்ற இந்த ஒரு சிறுவன் இப்பொழுது தலைமறைவாகி இருக்கிறார். அவர் வேறு ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு தப்பி சென்றிருக்கலாம் என்று சொல்லி இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஆக அயலவர்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய பிள்ளைகள் தொடர்பில மிக மிக அவதானமாக இருக்க
இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் இந்த ஒரு விஷயத்துல இருந்து நாங்க கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அதிகளவான பாலியல் துஷ்பிரயோகங்கள் தெரிந்தவர்களினாலேயே தான் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆக மிக மிக அவதானமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. கொழும்புல இருக்கிற ஒரு புறநகர் பகுதியான அங்குலான அப்படின்ற ஒரு பகுதியில சயூர அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று இருக்குது. இந்த அடுக்குமாடி குடியிருப்புல வைத்து 24 வயது இருக்கின்ற ஒரு இளம் யுவதி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால் கைகளால் கால்களால் எல்லாம் தாக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். போலீசாரால் அந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி தொடர்பாக பார்க்கக்குள்ள இந்த 24 வயது இருக்கின்ற ஒரு யுவதி ஒருவர் கடந்த ஒரு 8 மாதங்களாக திருமண உறவில இருந்து பிரிந்து, அதாவது கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் பிரிந்து அந்த கணவனுடன் தான் இவர் தொடர்பில் இருந்திருக்கின்றார் இந்த ஒரு யுவதி. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு அதாவது இந்த சந்தேக நபர் தான் இதுல ஒரு மிக பிரதானமான ஒரு குற்றவாளி. இந்த சந்தேக நபர் அதே குடியிருப்புல அவருடைய தாயார் சகோதரர்கள் வசித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யுவதி இப்படியான ஒரு நபரோட பழக்கத்துல இருக்கிற அப்படின்னு தெரிந்ததுமே அவர்களுடைய குடும்பத்தார், அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார் இந்த ஒரு யுவதிய வீட்டுல சேர்த்து கொள்ளல. அப்ப இவர்கள் அதாவது இந்த யுவதிய இந்த ஒரு நபர் தான், இந்த ஒரு சந்தேக நபர் தான் வைத்து பார்த்து கொண்டிருந்திருக்கின்றார். இந்த நேரத்துல அந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல மொட்டை மாடி தளத்துல இருவருக்கும் இடையில வாய் தர்க்கம் ஏற்படையக்குள்ளதான் இந்த நபர் இந்த யுவதியை கொலை செய்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பி போயிருக்கிறார். இதன் பின்னதாக அந்த மேல ஒரு சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருந்த போது போலீசார் அங்கு சென்று அந்த சடலத்தை மீட்டிருக்கணும். இந்த அடிப்படையில இந்த சந்தேக நபர் இப்ப தலைமறைவாக இருக்கிறார். அவரை தேடுகின்ற பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது. அதோட இந்த ஒரு சந்தேக நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் அப்படின்னு சொல்லி கூறப்படுகின்றது. அதோட இந்த போதைப் பொருளை இவர் இந்த ஒரு யுவதிக்கும் இந்த போதைப் பொருள் பழக்கத்தை பழகியதாகவும் கூறப்படுகின்றதாக. இந்த தீயவர் சேர்க்கை எப்பவுமே தீயதுலதான் முடியும் என்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே இவர் மனைவியை விட்டு பிரிந்ததற்கான காரணங்கள் பலவாறாக இருக்கலாம். திரும்பவும் அந்த திருமணமான ஒரு ஆணோட இவ உறவுல இருந்திருக்கிற அப்படின்றக்குள்ள அதுவும் யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீயவர் சேர்க்கை என்றைக்குமே தீயதுலதான் போய் முடியும் என்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கடந்த சில நாட்களாகவே அதிக அளவுல பேசு பொருளாக்கின ஒரு விடயம் இந்த நாலந்தா கல்லூரி விவகாரம். அதாவது இந்த நாலந்தா கல்லூரியில கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு மாணவர் ஒருவர், 19 வயது இருக்கிற மாணவர் ஒருவர் அதே பாடசாலையில இருக்கக்கூடிய பெண் ஆசிரியர்களுடன் ஒரு தவறான உறவுல இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி காணொளிகள் சமீபத்துல வெளியாக இருந்துச்சு. இந்த ஒரு நேரத்துல இது தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதாவது உரிய ஒரு அறிக்கை ஒன்றை கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி பாடசாலை நிர்வாகத்துக்கும் அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருந்த நேரத்துல இப்பொழுது அந்த பாடசாலை நிர்வாகம் இது தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்திய பல விடயங்களை குறிப்பிடணும். அதாவது இது இந்த மாணவனுக்கு 19 வயதுக்கு மேல, அதோட இங்க 4 பெண் ஆசிரியர்கள் என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட அதுல 2 பெண் ஆசிரியர்கள் என்று மட்டும் தானே உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அத்தோட இந்த 2 பெண் ஆசிரியர்களும் இப்ப வேறொரு பாடசாலைக்கு இடமாற்றமாகி போயிட்டதா கூறப்படுகின்றது. இப்படி இருக்கைக்குள்ள அந்த ஆசிரியர்களும் 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள், இந்த ஒரு மாணவனும் 19 வயதுடைய இளைஞன் அப்படி என்று குறிப்பிடக்குள்ள இது சிறுவர்களினுடைய நலனை பாதிக்கின்ற எந்த ஒரு விடயமும் இதுல இல்லை அப்படி என்று சொல்லி இவர்கள் சார்பில் ஆஜராகக்கூடிய சட்ட வல்லுநர்கள் குறிப்பிட்டு கூறினோம். இது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஒரு மாணவனுடைய தந்தையார் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர வர்த்தகர் என்று சொல்லியும் அவர் மூத்த போலீஸ் அத்தியட்சகராக இருந்திருக்கின்றார் அப்படி என்று சொல்லியும் கூறப்பட்ட நிலையில அது பொய்யான தகவல் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அத்தோட இந்த மாணவன் தன்னுடைய தொலைபேசியை மாணவ சங்க, அதாவது மாணவ தலைவர் சங்கங்களினுடைய அந்த ஒரு லொக்கர்ல கொண்டு போய் வச்சுட்டு போனதாகவும், அது எடுக்க வேணும் அப்படின்னு சொன்னால் மாணவ தலைவர்கள் எடுக்க வேணும், இல்லைன்னு சொன்னா உப அதிபர் எடுக்கணும் அந்த லொக்கரை திறந்து. அப்படி இருக்கேக்குள்ள தன் மீது உள்ள வஞ்சகம் காரணமாக யாரோ ஒருவர் திட்டமிட்டுதான் இந்த ஒரு காரியத்தை செய்திருக்கிறமாக உப அதிபர் செய்திருக்க வேணும், இல்லைன்னு சொன்னால் யாரேனும் ஒரு மாணவ தலைவர்கள், அதாவது ப்ரீஃபெக்ட்ஸ் இதை செய்திருக்கணும் அப்படி என்று சொல்லி இப்ப தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்குது. பலவாறான விமர்சனங்கள் இதை பற்றி கொண்டிருக்கு. அதாவது கல்வி ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டிய ஆசிரியர்கள் மாணவரோட இவ்வாறான தவறான உறவுல இருந்தது மிக மிக ஒரு தவறு. இதற்கு உரிய தண்டனை எல்லா தரப்புக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பேசப்படுது. இன்னும் ஒரு பக்கம் போய்க்குள்ள இதுல மாணவர் ஆசிரியர் என்ற ஒரு உறவை தாண்டியும் கூட இது இவர்கள் அடல்ட்ஸ் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. எப்படியாக இருந்தாலும் பாடசாலை வளாகத்துக்குள்ள இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்ல, இது பாடசாலைக்கு வெளியில தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் பாடசாலை தரப்புகள்ல இருந்து பலவேறான கருத்துக்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடிய மாதிரியாக இருக்கு. ஆக இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில இது சம்பந்தமாக தான் பேசியிருக்கிறோம். இது தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு காணொலியில் பேசுவோம். நன்றி.